ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு கிராமத்துல ஒரு அம்மா அப்பாவுக்கு ரெட்டை பிள்ளைகள் பிறந்தாங்க. ரெட்டை பிள்ளைகள்லாம் உங்களுக்கு தெரியும். 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. சின்ன குட்டி பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்லா கீழ்ப்படிஞ்சு நல்லா இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பாவும் பிள்ளைகளும் நல்ல செல்லமா வளர்த்தாங்க. ஆனா பிள்ளைகள் வாலிப வயது வரும்போது அவங்க அப்பா இறந்துடுறாங்க. இறந்த பிறகு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைகள நல்ல அழகா படிக்க வைக்கிறாங்க. பல வீடுகள்ல போய் வேலை செஞ்சு அந்த பிள்ளைகள படிக்க வைக்கிறாங்க. அதுல ஒரு பையன் என்ன பண்றான்னா, நல்லா படிச்சு அட்வொகேட்டா மாறுறான். ஆனா சின்ன பையன் இருக்கிறாரு. அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு படிப்பு வரல. அவர் என்ன பண்ணிட்டாரு, தவறான நண்பர்களோட சேர்ந்து சேர்ந்து அவர் வந்து நிறைய திருடுறது, கொலை பண்றது, இப்படி நிறைய காரியங்கள தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தப்பு பண்ணா என்ன குடுப்பாங்க? தண்டனை குடுப்பாங்க அப்படித்தானே? அண்ணன் வந்து அட்வொகேட்டா இருக்கிறாரு. அதனால அவருக்கு எந்த பயமும் இல்ல. நம்ம அண்ணன் அட்வொகேட்டா இருக்கிறதுனால எப்படியாகிலும் நமக்காக வாதாடி நம்மள வந்து வெளிய கொண்டு வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்துட்டே இருந்துச்சு. இப்படி பலமுறை நடந்துட்டே இருந்துச்சு. இவங்க அண்ணனும் அதே மாதிரியே ஒவ்வொரு முறையும் அவரு ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் அவருக்காக வழக்காடி, வாதாடி அவர வெளிய கொண்டு வந்துருவாரு. இப்போ இந்த தம்பிக்கு இன்னும் ரொம்ப மெத்தனம் ஆயிப்போச்சு. இப்ப என்ன ஆயிட்டுன்னா, அவங்க அண்ணனுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்குது. அவர் வந்து ஒரு ஜட்ஜா மாறிடுறாரு. இப்ப தம்பிக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து அட்வொகேட்டா இருக்கும்போதே நம்மள வந்து மீட்டுட்டு வந்துருவாரு. இப்ப நம்ம அண்ணன் தான் ஜட்ஜி. அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்துல இவர் என்ன பண்ணாருன்னா, நிறைய தப்புகளை துணிஞ்சு பண்ண ஆரம்பிச்சார். இதனால என்ன ஆயிட்டுன்னா, அவருக்கு வந்து தண்டனைகளும் அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு நாள் சொல்லிட்டாங்க, இவருக்கு வந்து தூக்கு தண்டனை, இத்தனாம் தேதி இவரை தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நேரத்துல இந்த தம்பிக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஏன் அப்படின்னா, இவங்க அண்ணன் வந்து ஜட்ஜா இருக்கிறதுனால எப்படி ஆகிலும் நம்ம அண்ணன் என்ன பண்ணிடுவாரு, நம்மளை வந்து ஒரு நிரபராதியா மாற்றி வெளியே கொண்டு வந்துடுவாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அந்த நாள் வந்துச்சு, தூக்கு தண்டனைக்கான நேரம் குறிக்கப்பட்டது. அந்த நேரத்துல இந்த அண்ணன் என்ன பண்ணாருன்னா, அவருடைய கார்ல ஜட்ஜினுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவருக்கு கார்ல அவரு வந்து வேகமா அந்த ஜெயிலுக்குள்ள வராரு. வரும்போது அந்த கான்ஸ்டபிள்கிட்ட கேட்குறாரு, அந்த ரூம் சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஜட்ஜி கேட்கறதுனால அவரும் என்ன பண்ணிட்டாரு, அந்த ரூம் சாவியை கொடுத்துட்டாரு. அந்த ரூம்ல தான் யார் இருந்தா, தம்பியை அடைச்சி வச்சிருந்தாங்க. இப்போ தம்பியை பார்த்து சொல்றாரு, என்னோட ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்க, நீ காரில் போ, வீட்டில் போய் உனக்காக நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கேன், நீ அதை எடுத்து குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை தம்பிக்கு கலத்தி என்ன செய்யறாரு, கொடுத்துட்றாரு. இப்போ தம்பிக்கு எதுவுமே புரியலை. சரியா, அண்ணன் வந்து நம்மளை எப்படி ஆகிலும் மீட்டுருவாரு, நம்ம தண்டனையிலேருந்து நம்மளை எப்படியா தப்பிக்க பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, சந்தோஷமா அண்ணனோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. போட்டுட்டு அண்ணன் சொன்ன மாதிரி அவரோட கார்ல ஏறி நேராக வீட்டுக்கு போறாரு. வீட்டுல வந்து அங்க டேபிள்ல கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போகும்போது அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட வாசகம் இருந்துச்சு. சரி, இதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி என்ன பண்றாரு, அதை எடுத்து வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இனி உனக்காக மறிப்பதற்கு ஒரு அண்ணன் இல்லை, இனியாவது நீ திருந்தி வாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அதுல எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவரு அந்த கூல்ட்ரிங்க்ஸை கூட குடிக்கல. மறுபடியுமா அவர் என்ன பண்றாரு, கார் எடுத்துட்டு அந்த வராரு, ஜெயிலுக்கு வராரு. அங்க வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டுனா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த அண்ணனை வந்து தூக்கில போட்டுறாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், 2 பேருமே ட்வின்ஸ், 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அண்ணனை தூக்கில போட்டாங்க. இந்த செய்தியை தம்பி கேள்விப்பட்ட உடனே கத்துறான், அழுறான். ஐயோ, எங்க அண்ணன், நான் சாக வேண்டிய இடத்துல எங்க அண்ணன் எனக்காக செத்துட்டானே, ஏன்னா எங்க அண்ணனை நீங்க தூக்கில போட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சான். அப்பதான் அவங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது, ஒரு நல்ல ஜட்ஜை நம்ம என்ன பண்ணிட்டோம், தூக்கில போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும், ஆனா அவர் இறந்துட்டாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, தவறு செய்தது ஒருத்தர், தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர் ஒருத்தர். இதே போலதான் இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம். உலகத்துல பல காரியங்கள், தீமையான காரியங்கள் நம்ம செய்யறோம், பாவம் செய்யறோம், துணிஞ்சு செய்யறோம், தெரியாம செய்யறோம். ஆனா அந்த எல்லா பாவத்துக்குமே நமக்கு தண்டனை கிடைச்சுன்னா நம்ம உலகத்துல வாழ முடியாது. ஆனா நம்முடைய எல்லா பாவங்களுக்காக வர வேண்டிய தண்டனைய ஒரே ஒரு நபர் ஏற்றுக்கிட்டார். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் நமக்கு வர வேண்டிய தண்டனை இன்னைக்கு இல்லை. நம்ம சந்தோஷமா வாழ்றோம். இதை நம்ம மனதில் வைக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை சேர்த்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள்ல வசனம் இருக்குது. அதனால நம்ம ஏசப்பா நமக்காக சிலுவையில மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம துணிகரமான பாவங்களை மறுபடியும் செய்யாம நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நம்ம வாழ்வோம்னு சொன்னா நிச்சயமாகவே ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எனவே நம்ம செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் ஏசப்பா சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாங்க. இனி நமக்காக மறிப்பதற்கு ஒரு இயேசு இல்லை. அதனால இனியாகிலும் நம்ம என்ன செய்யணும், திருந்தி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ.